உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நீங்கள் எப்படி கொண்டாட போகிறீங்க? எல்லோரும் புது ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க. அன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா? ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி அந்த கிறிஸ்மஸை நீங்கள் கொண்டாடுறீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்கள்ல, இன்னும் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுங்க. அது எப்படின்னா, நீங்கள் ரோட்டில் போகிறீங்க இல்லையா? ரோட்டில் போகும்போது நிறைய வயசானவங்கள பார்ப்பீங்க. அது தாத்தாவோ பாட்டியோ இல்லாட்டி சின்ன பசங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற சின்ன பசங்க, இல்லை உங்களை மாதிரி நடுத்தர வயசாக இருந்தாலும் ஓகே. அப்படிப்பட்டவங்கள நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ட்ரெஸ் எடுங்க. நீங்கள் ட்ரெஸ் எடுத்தீங்களா, அதில் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான். அது யாருக்காவது சின்ன பசங்களோ இல்லை முதியோர்களோ நடுத்தரங்களோ ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கணுன்னு நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. கிறிஸ்மஸுக்கு முன்னாடி அந்த நபரை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த நபருக்கு நீங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை கொடுங்க. அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் கடையில் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் இதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. மெய்யான கிறிஸ்மஸ் இது தாங்க. நம்மளை போல பிறரை நேசிங்கன்னு சொல்கிறாங்களா? நாம் அன்றைக்கி ட்ரெஸ்ஸு நல்லா போட்டிருக்கோம். ஒரு ஏழைகளுக்கு ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸு எடுக்கலாம். அப்போது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு புஸ்தகங்களும் ஒரு ட்ரெஸ் எடுத்தால் எவ்வளோ ஏழைகள் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வருஷம் அப்படி கொண்டாடணுன்னே நீங்கள் மனசில் நினச்சி இந்த கிறிஸ்மஸை அப்படி கொண்டாடுங்க. உங்களுக்கு மனசு நிறைவாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு நல்ல கிறிஸ்மஸ் கொண்டாடின ஒரு நோக்கம் உங்களுக்கு வரும். சரிங்களா? தேங்க்யூ.